வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this ப்ராஜெக்ட் கியூ அப்படின்னு ஒரு இது. ப்ராஜெக்ட் கியூ அப்படின்னா பிஎஸோட நியூ ஹேண்டல்டு டிவைஸ். ஸோ ரொம்ப பேர் ரொம்ப ஆர்வமாக காத்து அதிர்ச்சியோடு வந்தது இது. ஸோ வந்த பிறகு எல்லாரும் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க, நானும் கடுப்பாயிட்டேன். எனக்கு கடுப்பாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 inch ஹேண்டல்டு கேம். பட் இது ஸ்ட்ரீம் மட்டும்தான் பண்ணும். உங்கள் PS5லேருந்து PS4 இல்லை PS5லேருந்து கேமு ஸ்ட்ரீம் பண்ணி இதை விளையாட முடியும், வெறும் வைஃபை வச்சுக்கிட்டு. ஓகேங்களா கைஸ்? வெறும் வைஃபை தான். உங்கள் PS5 வச்சுக்கிட்டு, உங்கள் PS5 இருக்குது, உங்கள் மானிட்டர் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் இதை வச்சுட்டு பக்கத்துலேயே விளையாண்டுட்டு இருப்பீங்க. எப்படி இருக்குது? ஏன்டா அப்படிலாம் யோசிக்கிறீங்க? தலையை வலிக்குதுடா எங்களுக்கு. ஆல்ரெடி ஸ்டீம் டேக்கு, அப்புறம் இன்னும் நிறைய 2-3 ஹேண்டல்டு டிவைஸ்லாம் வெளியாகிட்டு இருக்கு. வெளியாகி ஆல்ரெடி மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப பாப்புலரிட்டாக இருக்குது இந்த ஹேண்டல்டு டிவைஸ். அந்த மாதிரி டிவைஸ் எதாவது வெளியாக்குவானுங்க அப்படின்னு எதிர்பார்த்தா இவனுங்க இந்த மாதிரி வெளியாகி சாவடிக்கிறானுங்க. வெறும் 8 inch ஸ்க்ரீன், 1080p, 4K கிடையாது, 720p கிடையாது, 1080p 60 frames/second ஸ்ட்ரீம் பண்ணும். அதுவும் உங்கள்கிட்ட நல்ல ஸ்ட்ராங் கனெக்ஷன் வைஃபை நெட்வொர்க் இருக்கணும். லோ கனெக்ஷனாக இந்த மழை பெஞ்சா திடீர்னு வைஃபை வேலை செய்யாது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் விளையாடவே முடியாது. எப்படி முட்டாள்தமாக யோசிக்கிறானுங்க பாருங்கள். PS5 உங்கள் PS5 மானிட்டரிங் இருக்குது, ஆனால் நீங்கள் இதை வாங்கிட்டு இது பக்கத்துலேயே கொஞ்சம் விளாண்டுட்டு இருக்கணும். வைஃபை கனெக்ஷன் எங்கே கிடைக்குதோ அங்கே போய் விளாடணும். இப்போ நீங்கள் ஒரு ஷாப்பு போவீங்க, அங்கே வைஃபை வச்சுன்னு கனெக்ட் பண்ணி விளாடணும். உங்கள் ஷாப்பில் அங்கே போய்ட்டு வைஃபை கனெக்ஷன் இருந்துச்சுன்னா உங்கள் PS5 ஆனில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் விளாட முடியும். அதுக்கு பேர் தான் கிளவுட் ஆன்லி டிவைஸ் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரீம் கேமு. உங்கள் கேமை ஸ்ட்ரீம் பண்ணி கொடுக்க நீங்கள் விளாட வேண்டியதான், அவ்வளோதான். இதெல்லாம் தேவையா? நான் கேட்குறேன். சத்தியமாக சொல்கிறேன், ஒன் ஆஃப் த சோ லேம். ரொம்ப 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 மோசமான ஒரு டிவைஸ். தயவு செஞ்சு இதை வாங்கி காசை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் நானும். ஏன்னா சோனி இதுக்கு முன்னுக்கு PSP வீடா இதெல்லாம் வெளியாக்கும் போது இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுது அந்த டிவைஸ்லாம். அப்படிப்பட்ட ஒரு டிவைஸ் பாருங்க. இதான் PS ரிமோட். உங்கள் ஃபோனில் இருந்தாலே, இந்த PS ரிமோட் உங்கள் ஃபோனில் இருந்தாலே போதும். உங்கள் ஃபோனில் நீங்கள் விளையாடலாம். உங்கள் லேப்டாப்பில் இருந்தால் லேப்டாப் விளையாடலாம், பிசியிலே விளையாடலாம், மேக்லேயும் விளையாட முடியும், மேக் புக்லேயும் விளையாட முடியும். அடுத்தது அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பேக் போன்னு ஒரு டிவைஸ் விளையாட்டுனாங்க. உங்கள் அதில் சைட்டில் பட்டன்ஸ்லாம் இருக்கும். உங்கள் ஃபோனை மட்டும் அதில் போட்டிட்டு விளையாடலாம். ஒஃபிஷியல் லைசன்ஸ் பை சோனி. நீங்கள் விளையாடலாம். ஆனால் பாருங்கள், இவ்வளையும் நீ வெளியாக்கி திருப்பியும் நீ இதே தான் வெளியாக்குற. என்ன இருக்கு? சத்தியமாக சொல்கிறேன், எவனும் வாங்க மாட்டான். மேபி இந்த யூடியூபர்ஸ் வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணிக்கிட்டு காட்டிக்கிட்டு இருப்பானுங்க எப்படி ஓடுது அப்படின்னு. ஆனால் உண்மையில அந்த டிவைஸ் ஒர்த்தே இல்லை. ஓகே காய்ஸ், இன்னைக்கு இதுதான். நானும் இந்த ஷோகேஸ் அப்போ படுத்து தூங்கிட்டேன் நான். சரி நாளைக்கு காலைல பார்த்துக்குவோம் என்ன டிவைஸ் என்ன ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு பார்த்தா கேம்ஸ் வெளியாயிருந்துச்சு. ஸ்பைடர்மேன் 2-3 கேம்ஸில் வெளியாயிருந்துச்சு. அதோட இதுக்கு வர ஏர்பட்ஸ் வேறு, PS5க்கு ஒரு ஏர்பட்ஸ் வெளியாக்கியிருந்தானுங்க. அதோட இதை பார்த்தோடனே எல்லாரும் காரி துப்புறானுங்க. என்னடா இது, எல்லாம் ரொம்ப பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ அரோக் எலாய் ஸ்டீம் டேக் இதெல்லாம் ரொம்ப மார்க்கெட்டை ரொம்ப டாப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் இது வருது, PS ஒன்று வெளியாக்குதுன்னா சரியான பேர் தான். ஏன்னா அந்த காலத்தில் PS இந்த PSP, PS2, PSP வீடா இதெல்லாம் வெளியாக்கும் போது சரியான ஹிட்டு மார்க்கெட்டில். அந்த டைமில் வெளியாக்கணும் போது ஓகே PS வெளியாக்குது, கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்கும், நல்ல ஒரு செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அது இதான் இல்லை. ஸோ ரொம்ப பேர் களி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க, நானும் ஊற்றுறேன். என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். See you guys in the next video. Bye.